நம்ம லைஃப்ல இது வரைக்கும் கேள்விப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் பொய்ன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சது, அது ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இப்போ நான் ஷேர் பண்ண போறேன். அது பொய்யா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அப்படி இல்லை இது ட்ரூ தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்களே ஒரு டெசிஷன் எடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேச போறது மூன் லேண்டிங் பத்தி தான். அட் த பிகினிங் இந்த பக்கம் அமெரிக்கா இருக்கு, இந்த பக்கம் ரஷ்யா இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல கோல்டு வார் போயிட்டு இருந்தது. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு அப்படி கோல்டு வார் போயிட்டு இருக்கும்போது ரஷ்யா என்ன பண்ணதுன்னா ஒரு சாதனை படைக்கிறாங்க. பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு ஒரு லைக்கான்ற நாயை அனுப்புறாங்க. அதுக்கடுத்தது ஹியூமன் பீயிங்ஸ் அனுப்புறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அனுப்பின ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் கொண்டு வரதையும் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்பேஸுக்கு மனுஷங்களை அனுப்பி அவங்கள ரிட்டர்னும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனையா பேசப்பட்டு இருக்கும்போது அமெரிக்காவும் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க வேலையில இறங்கும் போது ஒவ்வொரு விஷயமா படிப்படியா முன்னேறிட்டே போய் ஒரு ஸ்டேஜ்ல அப்போலோ 11 மூலமா மனுஷங்களை நிலவுக்கு அனுப்ப போறோம் அப்படின்றத முடிவு பண்ணாங்க. அண்ட் அப்போலோ 11 மூலமா மனுஷங்களையும் அனுப்புனாங்க. 3 பேரு போனாங்க. 3 பேர்ல ஒருத்தர். அண்ட் 3 பேரு நிலவுக்கு போனாங்க. அப்படி போனவங்க யார் யாருன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின், மைக்கேல் கால்வின். இவங்க 3 பேரும் நிலவுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து நிலவுல கால் பதிச்சவர் யாரு அப்படின்னா அவரு நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். அண்ட் நிலவுல கால் பதிக்கிறாரு, அங்க போய் அமெரிக்க கொடியை நடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இது எல்லாமே லைவா வேர்ல்டு லெவல்ல டெலிகாஸ்ட் ஆகுது. இதை லட்சக்கணக்கான மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ரிட்டர்னும் வந்துடுறாங்க. வரும்போது அங்க இருக்க சில சாம்பிள்ஸையும் எடுத்துட்டு வராங்க. அண்ட் இப்படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க ஸ்பேஸுக்கு மனுஷங்களை அனுப்புறதையே நிறுத்திட்டாங்க. அப்படி யாரையும் அனுப்பவே இல்லை அமெரிக்காவோட நாசா சைட்ல இருந்து. அண்ட் இது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு படமும் வெளியே வருது. அந்த படம் என்னன்னா கேப்ரிகான் ஒன் மூவில என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா நாசால இருந்து ஒரு க்ரூ மெம்பர்ஸ் மார்ஸுக்கு அனுப்பலான்னு பிளான் பண்ணுவாங்க. அப்போ ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ப்ராப்ளம் வந்ததுனால அவங்கள வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் ஒரு பாலைவனத்திலேயே விட்டுருவாங்க. அந்த பாலைவனத்துல அவங்க எப்படி சர்வைவ் பண்றாங்க, எப்படி தப்பிச்சு வராங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த படமே இருக்கு. அண்ட் அந்த பாலைவனத்துல நீங்க வந்து மார்ஸ்ல இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ற மாதிரியான விஷயங்களும் வரும். இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த மூவி வரவே இதே மாதிரி தான் மூன் லேண்டிங்கையும் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. தென் அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி அமெரிக்க சைட்ல இருந்து அறிக்கையும் வெளியே வருது. ஸோ இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் இல்லாமலும் போகுது. ஆனாலும் முன்னாடி வெளியே வந்த ஃபுட்டேஜஸ் வச்சு மக்கள் எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கான்ஸ்பைரசி தியரி எல்லாம் வெளியே வருது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அந்த பிளாக் எப்படி பறந்தது. நிலவுல பூமியோட கம்பேர் பண்ணும்போது 1/6 தான் கிராவிட்டியே இருக்கு. அப்படி இருக்கும் போதும் சரி அங்க ஏரே இல்லாத பட்சத்திலையும் எப்படி அந்த கொடி ஆடுச்சு. அண்ட் இரண்டாவது டவுட் என்னன்னா ஸ்பேஸ்ல ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்கும். ஆனா இவங்க எடுத்த போட்டோகிராஃபில ஸ்டார்ஸே இல்ல. அது எப்படி நீங்க ஒரு ஸ்டூடியோல எடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினும் வருது. அண்ட் அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா இவங்க எடுத்த போட்டோகிராஃபில தான் இருக்கு. ஒரு பக்கம் ஹியூமன் பீயிங்கோட ஷேடோவும் இன்னொரு பக்கத்துல இருக்க ஆப்ஜெக்ட் மாதிரியான ஸ்டிக்கோட ஷேடோவும் பேரலா இல்லாம அது ரெண்டும் இந்த மாதிரி இருந்திருக்கு. அதாவது ஒன்னோட ஒண்ணு பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. இது எப்படி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஒரு சன் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஷேடோ ஒரே பக்கமா பேரலா தானே அமையணும். இது எப்படி டிஃப்ரெண்டா இருந்தது அப்படிங்கிற டவுட் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வேன் ஆலன் பெல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸும் இருக்கு. அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் மூணுக்கே போகணும். ஆனா அந்த ஸ்பேஸை கிராஸ் பண்ணும்போது அதிகப்படியான ரேடியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கிராஸ் பண்ணி எப்படி ஹியூமன் பீயிங்ஸ் போக முடிஞ்சது? ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் அதை கிராஸ் பண்ணி போக முடியாதுன்னு சொன்னவங்களே நாசா சைட் தான். அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க எப்படி மனுஷங்களை அங்க அனுப்புனாங்க அப்படின்ற டவுட் வந்தது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணதுதான். அங்க அவங்க யூஸ் பண்ண எல்லாம் ஹை டெஃபினிஷன் கேமராவா இருக்கும்போது லோ பேண்ட்வித்ல எப்படி அவங்களால பூமியில டெலிகாஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் சிக்ஸ்த் ஒன், நீங்க ஒன்ஸ் நீங்க சக்சீட் ஆயிட்டீங்க, பட் தென் ஏன் நீங்க மூணுக்கு ஆட்களையே அனுப்பல, நீங்க ஏன் மூணுக்கு அகைன் போகல அப்படிங்கிற மாதிரியான டவுட்டா. அண்ட் அவங்க ஜம்ப் பண்ணும்போது 6 ஃபீட்டுக்கு ஜம்ப் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனா அவங்க ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் ஃபியூ இன்ச்சஸ் தான். சோ இதெல்லாம் மக்களுக்கு டவுட்டை ஏற்படுத்த மக்களும் கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் நாசா சைட்ல இருந்து விளக்கமும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் வந்துட்டு மூவ் ஆனதுதான்.
பிளாக் மூவ் ஆனது ஏன் அப்படின்னா, அந்த பிளாக்ல நீங்க அந்த ஸ்டிக்கை மட்டும்தான், அந்த போலை மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. அந்த போல் கூடவே ஹரிசாண்டலா ஒரு ஸ்டிக்கையும் நாங்க கொடுத்திருந்தோம். அதனாலதான் பிளாக் அப்படியே நின்னது. அண்ட் அது மட்டும் இல்லாம அது மூவ் ஆனதுக்கு காரணம் அவங்க வச்சு அந்த அந்த கொடியை நடும்போது ஏற்பட்ட ஃபோர்ஸ் தானே தவிர வேற எதுவும் கிடையாது, அங்க ஏரே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன், மக்கள் எல்லாம் ஏன் அங்க ஸ்டார்ஸே இல்லைன்ற மாதிரி கேட்டப்போ, போட்டோகிராஃபில கிராஃப்ட் இருக்கு இல்லையா, கிராஃப்ட்ல இருந்து வர வெளிச்சத்தினால அதோட கேமராவோட எபிலிட்டியை பொறுத்து முன்னாடி இருக்க ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணல, அது வந்துட்டு அதிகப்படியான வெளிச்சத்தினால சரியா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பகல் டைம்ல நம்ம வானத்தை பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்டார்ஸும் தெரியாது, அதே நைட்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டார்ஸ் தெரியும். அந்த மாதிரி அதிகப்படியான வெளிச்சத்துல அது தெரியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் லுக்ஸ் லைக் நைட், ரைட்? அண்ட் ஷேடோஸ் எப்படி பேரலா இல்லாம டிஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்டப்போ, பேரலா இல்லைன்னா எல்லா சமயமும் ஒரே மாதிரி இருக்காது. சன் வந்துட்டு மறையிற சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷேடோஸ் எல்லாம் விழும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த வேன் ஆலன் பெல்ட் இருக்கு இல்லையா, அதுல ஹை ரேடியேஷன் இருக்குமே, எப்படி நீங்க கிராஸ் பண்ணி போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த பகுதியில ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போனா தப்பிச்சுக்கலாம். அதாவது நீங்க ஃபயர்ல வாக் பண்ணும்போது பூ மிதிக்கிறீங்க இல்லையா, அப்படி மிதிக்கும் போது நீங்க ஸ்லோவா போனாதான் உங்க கால்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கும். நீங்க ஃபாஸ்டா ஓடுனீங்க அப்படிங்கும் போது உங்களோட கால்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு இருக்காது. அந்த டெக்னிக்கை தான் நாங்க யூஸ் பண்ணோம். அந்த ஆலன் பெல்ட்டுக்குள்ள போகும்போது நாங்க ஸ்பீடா போயிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அகைன் ஏன் மூணுக்கு போகவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டப்போ, எங்களுக்கு அதுக்கான அவசியம் ஏற்படல, அதனால நாங்க போகல. அண்ட் எங்களோட போக்கஸ் எல்லாமே மார்ஸ்ல இருந்தது, அண்ட் ஆல்சோ வார் அது இதுன்னு இருந்தது, அதனால எங்களால போக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஆன்சரை சொல்லியிருக்காங்க. சரி இருக்கட்டும். இப்போ பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அது எங்க இருக்குன்னா லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கு. லோ எர்த் ஆர்பிட் இன் த சென்ஸ் 160 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. அங்கதான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனே இருக்கு. அது வரைக்கும் தான் மனுஷங்க போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு மேல மனுஷங்க போகல. ஏன்னா நம்ம பூமியில இருந்து அட்மாஸ்பியர், மீசோஸ்பியர், அது இதுன்னு சொல்லி ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கு. இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும். போனாதான் நம்மளால மூணை ரீச் பண்ண முடியும். அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேல கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம மூணை போய் ரீச் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லயும் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் சில இதுல ரெடியூஸ் ஆகும், சில இதுல அதிகமா இருக்கும், ரேடியேஷன்ஸ் இருக்கும், சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒரு ஏர்கிராஃப்ட் வந்துட்டு மூணுக்கு போகும். ஓகே, ஏர்கிராஃப்ட்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அது மெட்டலால கிரியேட் பண்ணப்பட்டது, அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஹியூமன் பீயிங்கை வச்சு அனுப்பினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரிசர்ச்சை இப்பதான் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது கூடவே சில ஃபங்கஸ், அதாவது ஈஸ்ட் எல்லாம் வச்சு அனுப்பினோம்னா அதுல என்னென்ன மாற்றங்கள் தெரியுது அப்படிங்கறதையும் செக் பண்ணலான் இருக்காங்க. அண்ட் பொம்மைகளை வச்சுதான் அனுப்பலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஆல்ரெடி மனுஷங்களை அனுப்பிட்டீங்களே, இப்ப ஏன் பொம்மையை வச்சு ட்ரை பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியும் நம்மளுக்கு வரலாம். அண்ட் நம்ம முயற்சி பண்ணி சந்திராயன் 1 ட்ரை பண்ணோம், சந்திராயன் 2 வந்து பார்ஷியலா சக்சஸ் ஆச்சு, சந்திராயன் 3ல வந்துட்டு சக்சஸே நம்மளுக்கு கிடைச்சது. இதே போல இப்ப ககன்யானுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மனுஷங்களை எப்படி நிலவுக்கு அனுப்புறதுங்கிற ஆபரேஷன்ல தான் நம்ம இருக்கோம். பட் நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ண அமெரிக்கா இப்ப அவங்க சொன்னதெல்லாம் பொய்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே தென், அமெரிக்கா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க நிலவுல கால் பதிச்சிருப்பாங்களா, இல்ல அவங்க சொல்றதெல்லாம் ஃபேக் ஸ்டோரியா? அண்ட் இதெல்லாம் அவங்க ஸ்டூடியோல வச்சு எடுத்ததா சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அண்ட் சைப்ரல் அப்படின்ற ஒரு பர்சன் பைபிளை எடுத்துட்டு போய் நீல் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட நீங்க சொல்லுங்க, நிலாவுல நீங்க கால் வச்சீங்களா, நிலாவுல நீங்க நடந்தீங்களா, இது மேல ப்ராமிஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நீ ஃபேக்கான பைபிளை எடுத்துட்டு வந்துட்டேன், நல்லா ப்ராமிஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் ஒதுங்கி போக திரும்ப திரும்ப அவர்கிட்ட போட்டு இது ஃபேக்கான பைபிள் கிடையாது, நீங்க இதுல ப்ராமிஸ் பண்ணுங்க, $5,000 நான் சேரிட்டிக்கு கொடுக்குறேன், நீங்க இது மேல ப்ராமிஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் பண்ணவே இல்லை. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் guys, seriously, I walked on the moon and I placed my photo over there. I will show the evidence. Priya is preparing for her historic launch to the moon. Initiating launch sequence. Priya is approaching lunar orbit. Priya takes her first step on the moon.